அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு 28/8/2024 முதல் 4/9/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய கிரக மாறுதலாக வித்யாகாரகரான புதன் புனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் செல்கிறார். சந்திரன் சாதகமாக வலம் பெறப்போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக பல வகையில அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரிய தடைகளை நிச்சயமாக விலக்கி விடுகிறார். பொதுவாக 3இல் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை குரு பகவான் வலுவாக பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவையும் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி மிக தெளிவான மனநிலையுடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் துடிப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் குடும்ப ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரன் வெற்றிகரமாக எடுத்த காரியங்கள் அனைத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அது மட்டுமல்லாது சூரியன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6இல் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதால் அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தொய்வான சூழ்நிலைகள் விலகும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக குடும்ப ரீதியான பணிகளில் விரைவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனும் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் அங்கு வலுவிழந்து வக்ரம் பெற்று காணப்படுகிறார். எனவே 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியினுடைய வக்ரம் என்பது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை நிச்சயமாக விளக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே 7.5 சனி காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய முயற்சியில் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. இடமாறுதல், பணி மாறுதல், வேலை மாறுதல்
மாறுதல் என பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை ரீதியாக பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது. தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடியான போட்டிகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமையும். ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார், சப்தமத்தில் கேது இருக்கிறார், அதை விட மிக வலுவாக விரயத்தில் சனி இருக்கிறார். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. என்ன பிரச்சனை என்று தெரிந்தால் அதற்கான தீர்வு கண்டுபிடிப்பது எளிதாக அமைந்துவிடும். ஆனால் என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிப்பதிலே பல சிக்கல்கள் வருவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. அவை குழப்பமான சூழ்நிலைகள் உருவானாலும் கூட அதை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் அணுக வேண்டிய ஒரு தருணமாகவும் உள்ளது என்பதை ஜென்மத்தில் உள்ள ராகு சனி போன்ற கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதமஸ்தானமாகிய 7ல் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக இல்லை. எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. சற்று கடுமையாக உழைத்தாலும் கூட ஜென்ம ராசியை ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் பார்ப்பதால் மிகவும் சாதகமான நன்மை நிறைந்த விஷயங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த சுமை குறைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. திட்டமிடுதலை விட செயல் வடிவம் கொடுப்பதில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகமும் பல்வேறு வகையான சிக்கல்கள் குழப்பங்கள் வந்தாலும் அவற்றை திறன்பட கையாளுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக கையாண்டு அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை களைந்து தங்களுக்கு சாதகமாகவும் சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் பல நிகழ்வுகள் அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன. சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான விருப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே மாணவர்களின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி கல்வி ரீதியான பணிகள்ல பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். அங்கு சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் பல பணிகளை நுணுக்கமாக திட்டமிட்டு அவற்றை சரியான முறையில் எடுத்து செல்வதோடு லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4ல் சஞ்சரிக்கிறார். அவர் 4ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்கள் வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு.